அவரின் அன்பு பாதையில் கள்ளமில்லா உலகை படைப்பு வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அன்னையினுடைய திருத்தலத்தில் குடியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும், திருப்பலியில் பங்கேற்கின்ற உங்கள் அனைவருக்கும், மற்றும் தொலைக்காட்சி மற்றும் இணையதளம் வழியாக திருவழிபாட்டில் பங்கேற்கிற அனைவருக்கும் ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் இறை ஆசீர் நிறைவாக கிடைக்க நம்முடைய இறை நம்பிக்கையில் நாம் செபிப்போம். எரேமியா புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனம் இவ்வாறு சொல்கிறது. ஆண்டவர் கூறுகிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன் குரலுக்கு செவி சாய்ப்பேன். நீ அறிந்திராத செயல்களையும் மறைபொருளையும் உனக்கு நான் விளக்கி காட்டுவேன் என்று சொல்லப்படுகிறது. நாம் தேடி வந்திருக்கின்ற இறைவன் நாம் அவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது நமக்கு செவி சாய்க்கின்ற இறைவனாக இருக்கின்றார். நாம் அறிந்திராத எதிர்பார்த்திராத செயல்களையும் நமக்கு மகிமையாக செய்யக்கூடிய இறைவனாக இருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு நாம் அந்த இறைவனை தேடி வந்திருக்கின்றோம். அந்த இறை அருள் நம்மையும் நம் குடும்பங்களையும் நிரப்ப இத்திருப்பலியிலே நாம் பக்தியோடு பங்கேற்போம். இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரின் கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear pilgrims, this Mass is offered for the intentions of the faithful gathered here and for all the devotees of Arokya Mata who wrote their Mass intentions yesterday. Let us, in a very special way, pray for all the sponsors of this live Mass and the devotees watching the same. திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு மனமிருந்து இறைவனின் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமிக்க கன்னிமரியாவின் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 12 முதல் 16 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையும் மஜ்ஜையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாய் இல்லை. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாய் இருக்கின்றன. நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். எனவே வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரை என் உள்ளம் போற்றி பாடுதே, மீட்பராம் கடவுளை நினைத்து பாடுதே. ஆண்டவரை என் உள்ளம் போற்றி பாடுதே, மீட்பராம் கடவுளை நினைத்து பாடுதே. இறைவனையே போற்றி பாடுதே, மீட்பரையே நினைத்து பாடுதே. இறைவனையே போற்றி பாடுதே, மீட்பரையே நினைத்து பாடுதே. ஆண்டவரை என் உள்ளம் போற்றி பாடுதே, மீட்பராம் கடவுளை நினைத்து பாடுதே. அடிமையின் தாளிலையை நோக்கினார், தலைமுறைகள் எல்லாமே வாழ்த்திடுமே. அடிமையின் தாளிலையை நோக்கினார், தலைமுறைகள் எல்லாமே வாழ்த்திடுமே. வல்லவர் அதிசயங்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவர் பெயராகும், தூயவர் என்பதே அவர் பெயராகும். இறைவனையே போற்றி பாடுதே, மீட்பரையே நினைத்து பாடுதே. இறைவனையே போற்றி பாடுதே,
ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 13 முதல் 17 முடிய. இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார். மக்கள் கூட்டத்தினர் எல்லோரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார். பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயுவின் மகன் லேவி சுங்கச்சாவடியில் அமர்ந்திருப்பதை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தில் அமர்ந்தபோது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள். அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசேயர் சார்ந்த மறைநூல் அறிஞர்கள் கண்டு அவருடைய சீடரிடம், இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதேன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோய் அற்றவருக்கல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களே அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய மாதாவின் அன்பு பக்தர்களே, ஒரு பன்னாட்டு கம்பெனியானது தன்னுடைய கம்பெனியில் வேலை செய்வதற்கு நேர்முக தேர்வு அழைத்திருந்தது. அந்த நேர்முக தேர்வில் கலந்து கொண்டு வேலை பெறுவதற்காக பலர் வந்திருந்தார்கள். வந்திருந்தவர்களுக்கு ஒரு கேள்வியானது கொடுக்கப்பட்டது. நீங்கள் ஒரு தலைவரா என்று ஒரு கேள்வி கொடுக்கப்பட்டிருந்தது. ஆர் யூ எ லீடர் என்று கொடுக்கப்பட்டிருந்தது. வந்தவர்கள் எல்லாரும் பெரும்பாலானோர் அந்த கேள்விக்கு ஆம், நான் ஒரு தலைவன்தான் என்று பதில் எழுதியிருந்தார்கள். வந்திருந்த பலருள் அப்படி பதில் எழுதியிருக்க ஒரே ஒருவர் மட்டும், நான் ஒரு தலைவர் அல்ல, மாறாக இந்த கம்பெனியினுடைய ஒழுங்குமுறைகளுக்கு கீழ்ப்படிந்து வழிநடக்கக்கூடியவன், பின்பற்றக்கூடியவன், ஐ எம் எ குட் ஃபாலோவர் என்று எழுதியிருந்தார். அந்த கம்பெனியினுடைய நிர்வாக குழுவானது கூடி ஆலோசித்து வந்திருந்த
பெரும்பான்மையோர் எழுதிய பதில்களில் இந்த ஒருவர், நான் இந்த கம்பெனியினுடைய ஒழுங்குமுறைகளை கீழ்ப்படிந்து பின்பற்றக்கூடியவன் என்று எழுதியிருந்த அந்த பதிலை எழுதியிருந்தவருக்கு மீண்டும் ஒரு கடிதம் எழுதி, நீங்கள் தேர்வுக்கு வந்த பொழுது உங்களிடம் இந்த கேள்வியை கேட்டோம், நீங்கள் ஒரு தலைவரா என்று கேட்டோம். வந்திருந்த எல்லாரும் ஆம் என்று பதில் எழுதியிருந்தார்கள். நீங்களோ, நான் ஒரு தலைவர் அல்ல, அதற்கு மாறாக நிர்வாகத்தினுடைய ஒழுங்குமுறைகளுக்கு கீழ்ப்படிந்து வழிநடக்கக்கூடியவன், நான் ஒரு நல்ல ஃபாலோவர் என்று எழுதியிருந்தீர்கள். ஆகவே உங்களையே எங்களுடைய கம்பெனிக்கு வேலைக்கு அமர்த்த விரும்புகிறோம், நீங்கள் வேலையில் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று பதில் கடிதம் அனுப்பினார்கள். அனுப்பி அந்த நபரை வேலையில் சேர்த்து கொண்டார்களாம். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு சுங்கத்துறையில் அமர்ந்திருந்த மத்தேயுவை பார்த்து, என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் என்று இந்த நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். மத்தேயு இயேசுவை அழைக்கின்ற பொழுது மற்ற சீடர்களை இயேசு எப்படி அழைத்தாரோ, ராயப்பரையும் யாகப்பரையும் அருளப்பரையும் அவர் அழைத்த பொழுது, அவர்கள் படகுகளை சரி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, வலைகளை சரி செய்து கொண்டிருக்கிற பொழுது அவற்றையெல்லாம் அப்படியே விட்டுவிட்டு இயேசுவை பின் சென்றார்கள் என்று படிக்கிறோம். அப்படியே மத்தேயுவும், சுங்கத்துறையில் அமர்ந்திருந்த மத்தேயு, ஆண்டவர் இயேசு அவரை பார்த்து என்னை பின்பற்றி வா என்று சொன்னபோது அவர் எழுந்து எல்லாவற்றையும் விட்டு அவரை பின் சென்றார் என்று படிக்கிறோம். மத்தேயுனுடைய பின்னணியை சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், அவர் சுங்கத்துறையிலே வரி வசூலிப்பவராக இருந்தார் என்று பார்க்கிறோம். ரோமையருக்கு மக்களிடமிருந்து வரியை வசூலித்து கொடுக்கக்கூடிய அந்த வேலையில் இருந்தார். அந்த வேலை ஒரு சாதாரண வேலை அல்ல, மாறாக சில வேளைகளிலே பெரும் பணம் கொடுத்து பெறக்கூடிய ஒரு வேலையாக இருந்தது. ஆனால் அந்த வேலை செய்தவர்களை அந்த மக்கள் ஒரு பாவியாக, ஒரு துரோகியாக பார்த்தார்கள். ஏனென்றால் அவர்கள் ரோமை அரசின் கீழ் அடிமைகளாக இருந்தவர்கள், வரி செலுத்தினார்கள். ஆகவே ரோமை அரசுக்காக வரி வசூலிப்பவர்களை அவர்கள் அந்நியர்களாக பார்த்தார்கள். சொந்த நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்பவர்களாக பார்த்தார்கள். அப்படிப்பட்டவனாகத்தான் இந்த மத்தேயு மக்களுக்கு தெரிந்தார். ஆனால் ஆண்டவர் இயேசுனுடைய பார்வை வேறுபடுகிறது. மத்தேயுவுக்கும் ஆண்டவர் இயேசு தன்னை பார்த்தபடி சொல்வார் என்று அவர் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார். ஆண்டவர் இயேசு நடந்து செல்கிறார் சீடர்களோடு. அப்போது சுங்கத்துறையிலே அமர்ந்திருந்த மத்தேயுவிடம் ஆண்டவர் இயேசு வருகிறார். வந்து அவரை பார்த்து என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். பி a குட் ஃபாலோவர் என்று சொல்லுகிறார். தன்னுடைய வாழ்வை பற்றியும் தன்னை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றியும் மத்தேயு நன்றாக அறிந்திருப்பார். ஆகவே இயேசு தன்னை பார்த்து இயேசுவோடு இருப்பதற்கு, இயேசுனுடைய பணியை செய்வதற்கு அழைப்பார் என்று அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. ஆனால் பாவிகளுடைய உள்ளத்தையும் எளியவர்களையும் தேடிச் செல்லுகிற இறைவன் ஆண்டவர் இயேசு அவரை தேடிச் சென்று என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். அவ்வாறு சொன்னதால் அவர் தன்னுடைய வேலையையும் துச்சமென கருதி ஆண்டவர் இயேசுவை அவர் எழுந்து பின் சென்றார் என்று பார்க்கின்றோம். அப்படி அவர் ஆண்டவர் இயேசுவால் அழைக்கப்பட்டதை குறித்து மகிழ்ச்சி கொண்டு பலருக்கும் அவர் ஒரு விருந்து அளிக்கிறார். அந்த விருந்திலே பாவிகள் பலரும் இயேசுவோடு வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அவற்றை பார்த்து பரிசேயர்கள் எல்லாம் சாடுகிறார்கள். அப்போதுதான் இயேசு அவர்களை பார்த்து, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை.
நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே நான் அழைக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசுனுடைய அழைப்பினால் அவர் மகிழ்ச்சி பெற்று தன்னுடைய வாழ்க்கையே ஒரு புது மாற்றம் பெற்றதை அறிந்து மகிழ்ச்சியோடு அந்த விருந்து கொள்கிறார். தன்னுடைய வாழ்வு ஒரு மனமாற்றம் பெற்ற வாழ்வாக மாறியதை நினைத்து அவர் அந்த விருந்தை அவர்களுக்கு அளிக்கின்றார். திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசுனுடைய வருகைக்காக தயாரித்துக் கொண்டிருந்த பொழுது பலரும் வந்து அவரிடம் திருமுழுக்கு பெற்று சென்றார்கள். தங்களுடைய பாவங்களுக்காக மனமாற்றம் பெற அவரிடம் வந்தார்கள். அப்போது அவர் அவர்களை பார்த்து, உங்களுடைய மனம் மாற்றத்தை செயலில் காட்டுங்கள் என்று சொல்லி அனுப்புவார் என்று படிக்கிறோம். இங்கே மத்தேயு தன்னுடைய மனமாற்றத்தை, தன்னுடைய புது வாழ்வை, இயேசுவால் அழைக்கப்பட்ட அந்த புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டதன் அடையாளமாக அவர் விருந்து கொடுக்கின்றார். அந்த விருந்திலே தான் ஆண்டவர் இயேசு தான் யாருக்காக இந்த உலகிற்கு வந்தோம், பாவிகளுக்காகவும் எளியவர்களுக்காகவும் வந்தோம், கடவுளை யார் முழுமையாக நம்பி செல்கிறார்களோ, கடவுளிடம் யார் முழு நம்பிக்கையோடு அணுகி செல்கிறார்களோ அவர்களுக்கே கடவுள் தருகின்ற மீட்பு காத்திருக்கிறது என்பதை மத்தேயுனுடைய அழைப்பின் வழியாக ஆண்டவர் இயேசு அந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவருமே இயேசுவை உண்மையாக முழுமனதோடு பின்பற்றி செல்லக்கூடியவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். எவ்வாறு தன்னுடைய சீடர்களை என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லி அழைத்தாரோ அவ்வாறே இயேசுவை பின்பற்றி செல்லக்கூடிய ஃபாலோவர்ஸாக, பின்பற்றி வழிநடக்கக்கூடியவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அவ்வாறு நாம் முழுமனதோடு ஆண்டவருடைய அழைப்புக்கு ஆம் என்று சொல்லுகிற பொழுது கடவுள் நாம் அறிந்திராத செயல்களையும் தெரியாத மறைவர்களையும் நமக்கு விளக்கி காட்டி மகிமையை நமக்கு காட்டுவார் என்பது விவிலியம் நமக்கு காட்டுகின்ற உண்மையாக இருக்கிறது. அன்னையினுடைய திருத்தலத்திற்கு வந்திருக்கின்றோம். அன்னை மரியாளுடைய வாழ்விலும் கூட அன்னை மரியாவுக்கு இறைவனுடைய அழைப்பு கொடுக்கப்படுகிற பொழுது ஆண்டவரின் தாயாக ஆகும் பேற்றினை வானதூதர் வழியாக அவர் அறிகிற பொழுது முதலிலே கலங்கினாலும் அஞ்சினாலும் பிறகு இதோ ஆண்டவருடைய அடிமையும் வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி கடவுளுடைய அழைப்பை ஆம் என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே தான் அவர் கடவுளுக்கும் நமக்கும் தாயாகவும் விண்ணகத்துக்கும் மண்ணகத்துக்கும் அரசியாகவும் என்றென்றும் போற்றுகின்ற தலைமுறை தலைமுறையாக போற்றப்படுகிறவராகவும் ஆண்டவரால் உயர்த்தப்படுகின்றார். பழைய ஏற்பாட்டிலே விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லக்கூடிய ஆபிரகாம் தன்னுடைய குடும்பத்தோடும் தன்னுடைய வீட்டோடும் தன்னுடைய கால்நடைகளோடும் சொத்துக்களோடும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்படி இருந்தவரை கடவுள் அவரை அழைத்து, நீ உன் வீட்டையும் நாட்டையும் விட்டு நான் சொல்லுகிற நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று பணிக்கிறார். இருப்பினும் தன்னுடைய அந்த சந்தோஷமான வாழ்வை, தன்னுடைய அந்த பாதுகாப்பான வாழ்வை விட்டு கடவுள் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் செல்லுகிறார். ஆகவே அவரும் அவருடைய தலைமுறையினரும் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள். விசுவாசத்தின் தந்தை என்று அவர் அழைக்கப்படுகிற அளவுக்கு கடவுள் அவரை உயர்த்துகின்றார். மிக்க சகோதர சகோதரிகளே, அன்றாடம் நாமும் ஆபிரகாமைப் போல, அன்னை மரியாவைப் போல, இயேசுவின் சீடர்களைப் போல இயேசுவினுடைய உண்மை சீடர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். பல்வேறு விதங்களில் அழைக்கப்படுகின்றோம். திருவழிபாட்டு நூலிலே நாம் வாசிப்பது போல, இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கின்றேன். யார் ஒருவர் என்னுடைய குரலை கேட்டு கதவை திறக்கின்றார்களோ நான் உள்ளே வந்து அவர்கள் நடுவே அவர்களுக்கு மத்தியிலே உணவருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவருந்துவார்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகின்றார். கடவுளுடைய வார்த்தையும் கடவுளுடைய செயல்களும் கடவுளுடைய அழைப்பும் நம் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு காலங்களிலே நமக்கு இறைவன் தந்து கொண்டே இருக்கிறார். நாம் தான் நம்முடைய இதய கதவுகளை தட்டி கொண்டிருக்கிற இறைவனுடைய குரலுக்கு செவி சாய்த்து இறைவனுடைய குரலை கண்டுணர்ந்து நாம் இறைவனை நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய், இறைவனுடைய வார்த்தைகளை
அன்னை மரியாவைப் போல நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறார். அப்படி நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது, இயேசுவினுடைய உண்மை சீடர்களாக வாழுகிற பொழுது, இறைவன் நம்முடைய வாழ்வையும் 30 மடங்காக 60 மடங்காக 100 மடங்காக பலன் கொடுக்கக்கூடிய வாழ்வாக, சாட்சிகளாக நம்மை வாழ வைப்பார். அதற்காக வேண்டிய வரங்களை அன்னையின் வழியாக நாம் இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் புனித ஆரோக்கிய அன்னை வழியாக தொடர்ந்து ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். பாடும் வேளை ஆனந்தமே என்றாகும் அர்ப்பணித்தே என்னாருயிரை வாழ்வை உன் கரங்களில் கையளித்தே பாடும் வேளை ஆனந்தமே என்றாகும் அர்ப்பணித்தே என்னாருயிரை வாழ்வை உன் கரங்களில் கையளித்தே. காரணங்கள் பாடும் வேளை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல் மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமானே. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு அடிபணிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு போற்றுகின்றன. உம்முடைய புனிதர்களும் ஒரே உள்ளத்தோராய் உம்மை வாழ்த்துகின்றன. ஆகவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் என்றென்று அறிக்கையிட்டு பாடுவதாவது: கடவுளமாண்டவர், விண்ணகமும்
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவுகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பரம்பருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்கள் அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய குற்றம் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம் திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறியின் இந்த உன்னதமான அன்பின் திருவிருந்துக்கு அழைக்க பெறுகின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களையே தயாரித்து கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். கைகளில் திவ்ய நற்கருணை வழங்கப்பட மாட்டாது. திவ்ய நற்கருணை வாங்க வருகின்ற பொழுது தயவு செய்து உங்கள் உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். Your attention please. Only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession might come forward to receive the Holy Communion. Holy Communion is not given in hands. Please take care of your belongings when you come to receive the Holy Communion. உள்ளம் உனக்காக ஏங்குகின்றது இறைவா, என் நெஞ்சம் உனை எண்ணி பாடுகின்றது. வருவாயோ என்று குறைவாயோ, விரைவாக வாழ்வின் நிறைவாக. அமையாது என் உலகம், பேரின்றி நில்லாது செழுமை மரம். இரவின்றி ஒளிராது இரவின் முகம், மலரின்றி சிறக்காது நல் வசந்தம். நீதானே எந்த ஆதாரம், உன்னில் வாழ்ந்தாலே பலன் ஏராளம் இறைவா. ஏங்குகின்றது
உள்ளம் உனை எண்ணி பாடுகின்றது. வருவாயோ என்னுள் உறைவாயோ, நிறைவாக வாழ்வில் நிறைவாக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாட்சியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.